வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி, சதய நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30-31 வயசு வரைக்கும் கூட இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம். அதே ஒரு சில பேருக்கு 20 வயசோட கூட அந்த குரு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து. ஏன்னா ராகு தசை, அதாவது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா, ஏன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 2 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2 + 16 அப்படின்னாக்கா 18 வயசோடு கூட குரு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இது நீங்கள் என்ன தசை சொல்கிறோம் அந்த தசையை உங்கள் வயசோட பொறுத்திங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி. இது ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த லாபஸ்தானாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். இன்னொன்று, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது 2024 20லேருந்து ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இது வயசு ரீதியாக படிப்புக்கு பார்த்தோம்னாக்கா, படிக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ வெளியே வருவீங்க. ஏன்னா இப்போ எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தால் கூட நிறைய ஃபெயில் ஆகிருக்கும், இல்லைனாக்கா அரியர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி மனசு அந்தளவுக்கு பாதிச்சிருக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி இருப்பீங்க. இது வழி தெரியாத ஒரு காட்டில் இருந்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்திருக்கும் இந்த காலகட்டம். இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி. இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பாத சனியாக இருக்கிறார் இல்லையா, இதுவும் மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் 24 நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் காலடி எடுத்து வச்ச பிறகு அதுலேருந்தே நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தது. ஏன்னா இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, குரு வக்கரமாக இருக்கார், ஓகே. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும், இல்லை சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. எல்லாமே 24 எண்டுலேருந்து 25க்குள்ளே என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஒன்று, வேலை பிரச்சனை வேலையை தூக்கிட்டு வேறு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேர் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ மொத்தமாக தடங்களாகிருக்கும். வேலை ரீதியாக பிரச்சனை, இல்லைனா உயர்வு இல்லாத பிரச்சனை, இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலே நிறைய ப்ராப்ளம், அதாவது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ளே இது மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். இது எல்லாமே இப்போ மாறும். ஓரளவுக்கு அந்த வேலை ரீதியாக உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. எங்கே இருந்தாலும் சரி, இப்போ வெளிநாடு வேலை ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போல்லாம் முயற்சி பண்ணலாம், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். எப்படி, அது என்ன மாற்றம்னாக்கா வேலை ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு வெற்றி வாய்ப்புகள். அதாவது தொழில் ரீதியாக கூட ஒரு சில பேருக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கலாம். ரொம்ப நாளாக வராத பணம் இப்போ வரும். கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குருதசையில். குருதசை பின்னாடி இருக்கிறவங்க 6 வருஷத்தில் எந்த வயசில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. ஏன்னா பாதசனி, இல்லைனா குரு வக்கர நிவர்த்தி, இல்லைனா குரு பயிற்சி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணோம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பின்னாடி வரக்கூடிய அந்த 6 வருடம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு. அந்த 10 வருடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா எந்த வயசில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, வேலை அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணாலும் சரி, இது எல்லாமே இப்போ ரிலீஃபு. உங்களுக்கு ஜென்மசனி இருந்த மாதிரி இப்போ இருக்காது. இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது என்னன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு சொல்லலை, அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க. இந்த ப்ரொமோஷன் அது இது நிறைய கொஞ்சம் தடை தாமதமாக தான் இருக்கும். அது ஏன்னா இப்போ ஜென்மசனியில் இல்லைனாக்கா 7.5 சனி ஆரம்பிக்கும் போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கல, இப்போ ஒரு சில பேர் 30-32 வரைக்கும் இருப்பாங்க குருதசை அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்தீங்கன்னாக்கா
ஒரு 17 வருடம் இல்லை 16 வருடம் தசா புத்தி இருப்பு இருக்குனாக்கா 32 வயசு வரைக்கும் குரு தசை வரும். இவங்களுக்கெல்லாம் அது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சுக்கிர புத்தி சொல்லவே தேவையில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இது எல்லாமே சொல்ல ஒரு 80% பேர் கஷ்டம்தான். 20% பேருக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 20% பேருக்கு தான் நல்லா இருந்திருக்கும். அது கூட அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம். அதுவும் லக்கண யோகராக வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக சூரியன் சந்திரன்லாம் வந்தால் மட்டுமே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துலேயே ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா 7.5 சனி ஆரம்பித்தது வந்து 2020 23 இல்லைனா 24 யாராருக்கெல்லாம் தசா புத்தி முடிஞ்சு இன்னொரு தசா புத்தி ஆரம்பிக்குதோ அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா இருந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சனி பரிவர்த்தனை. எந்த கிரகத்தை விட சனி பரிவர்த்தனை ஆகியிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில் வேற எந்த கிரகத்தோடு கூட சனி பரிவர்த்தனை ஆகியிருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ சூரியனோட வீட்டில் சனி இருப்பார், சூரியன் வந்து இவரோட வீட்டில் இருப்பார், அதாவது சனியோட வீட்டில் இருப்பார். இது வந்து பரிவர்த்தனை. இது மாதிரி பரிவர்த்தனை வந்தாலும் இல்லை சுக்கிரனோட வீட்டிலேருந்து பரிவர்த்தனை ஆனாலும் புதனோட வீட்டிலேருந்து பரிவர்த்தனை ஆனாலும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை கொடுத்துருக்காது. அது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து இதில் வந்து ஒரு 60% 70% நல்லதே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டமாக இருந்திருக்காது. அப்படி ஒரு கால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா தசா புத்தி உங்களுக்கு ப்ராப்ளம். அந்த தசையே எந்த தசையாக இருந்தாலும் சனி தசையாக இருந்தாலும் சரி, இல்லை குரு தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசையாக இருந்தாலும் சரி, அந்த தசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும், மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மட்டும்தான். அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் அதாவது குரு தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணுறது நல்லது. இப்போதைக்கு அந்த 7.5 சனி முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், இல்லைன்னு சொல்லலை. முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படி தான் எடுத்துக்கணும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி தசை சனி புத்தி, அதாவது முதல் 10 வருஷம் அதுக்குள்ளே இருக்கிறீங்களா, அந்த தசா புத்திக்குள்ளே இருக்கிறீங்களா, அவங்களுக்கும் சரி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சூரிய புத்தியிலேருந்து ராகு புத்தி வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, இவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் 7.5 சனியில். எப்படி பார்த்தாலும் சனி தசை நடக்குதுனாவே, சனி தசை நடந்திருக்கும் 2020க்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், நல்லாவே போயிட்டுருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே. ஒரு சில பேருக்கு வந்து 2019 பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 2021 ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் இந்த சனி தசை. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒன்று 19 முடிஞ்சிருக்கும், இல்லைனாக்கா 21 முடிஞ்சிருக்கும். அது 21 முடிஞ்ச பிறகு வேற ஒரு புத்தி ஆரம்பிக்குது இல்லையா, அதிலேருந்து தான் ஸ்ட்ராங்காக இது வந்து 7.5 சனி உங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். வேலை போச்சு, இல்லைனாக்கா தொழில் போச்சு, கடனாச்சு, இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை சொல்வீங்க. இது வந்து சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் எதுவாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில் படாத பாடுபட்டீங்க. இப்போ குருவுடைய வக்கர நிவர்த்தி இது வந்து பொருளாதாரம் எவ்வளோ பாதிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும், அதாவது வருமானம் கொடுத்துரும், வேலை வாய்ப்பும் கொடுத்துரும். ப்ரொமோஷன் யாராருக்கெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அவங்களாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத சனி தான் அவர். ஏன் இந்த சனியை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மெயின் வந்து 2020 27 அந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சனி தான் கொடுக்கணும். கோச்சாரத்தில் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற மாதாந்திர கோள்கள் அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 சனியாக தான் இருக்கும், அந்த சனி பகவானாக தான் இருக்கும். மெயினாக உங்களுக்கு தசாபுத்திக்கு என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கும் இந்த சனி பகவான். இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த சனி. இது என்ன காரணம், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 2024 தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. 24 எண்டு, அதாவது 24 எண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது அந்த நட்சத்திராதிபதி குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தோ இல்லை 25 வேலை ப்ராப்ளம் வந்தவங்க, தொழில் ப்ராப்ளம் வந்தவங்க, தொழில் பாதிக்கப்பட்ட நபர்கள், குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை கிடைக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இந்த சனி தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த வயசில் இருந்தாலும் சரி, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் இல்லைனா சூரிய புத்திக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள், இந்த 9 வருஷத்தில் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை வருஷம் உங்களுக்கு சனி தசை இருப்பு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது கரெக்டாக அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் ஒரு பார்ட்டு, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி சொன்னால் நிறைய நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து
இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் இருந்த மாதிரி இருக்காது, அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த சனி தசையில். இது வந்து சனியுடைய காரகத்துவம். உங்கள் சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்சத்தில் மறைமுக சுப தொடர்பு நல்லா வலுவாந்துட்டான்னு வச்சிங்களேன், சனி வந்து ரொம்பலாம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஒரு பக்கம் ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு பக்கம் சால்வ் ஆகும். அதாவது வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே சமமாக இருக்கும். உங்களுக்கு வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சமமாக இருக்கும். ரொம்ப பிரச்சனை சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அதே சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப அதாவது அவமானப்படக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப தைரியசாலி நீங்கள், ஆனால் இப்போ வந்து ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இருப்பீங்க. அந்த அளவுக்கு மனசு வலியும் வேதனையும் இருக்கும். இது வந்து உங்களுடைய இருக்கிற இடத்த பொறுத்து. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சுற்றி அடிச்சிருக்கோம், அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாமே நாசம் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. நட்பு யாருமே மதிக்கலை சார், ஒரு 10 ரூபாய்க்கு கூட மதிக்க மாட்டாங்க. அது மாதிரியான நிலைமையெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு பண வரவை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படின்னாக்கா 5 குடைய தசை, 8ஆம் அதிபதி தசை. ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துல தசை இருந்து பண்ணுச்சுன்னு வச்சுக்கல, 8ல் ஆட்சி உச்சத்துல இருந்து புதன் பண்ணுவார். இது 2020க்கு முன்னாடி அப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வந்து 7.5 சனிங்க, 7.5 சனி வருது உங்களுக்கு 2020க்கு அப்புறம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்துங்க, தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு. ஆனால் இவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. கேட்டிருந்தா கூட பெருசாக இவங்க அதை பற்றி எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 2020க்கு பிறகு தான் இந்த அஷ்டமாதிபதியோட தசை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். சனி வந்து 7.5 சனியாக வரும்போது 5ஆம் இடத்துக்கு ஒரு பலன், உங்களுடைய வாரிசுகள் வேலை கிடைக்கிறது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது எல்லாமே சிறப்பு. 8ஆம் இடத்துக்கு ஒரு பலன். 8ஆம் இடம்னா உடனே அவமானப்படுறது தான், அசிங்கப்படுறது, திடீர்னு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதுனாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசை வந்தால் தான். அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனை கொடுக்கணும் இந்த சனி பகவான்னாக்கா. உங்களை வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல எப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தணுமோ எப்படின்னே தெரியாது. நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. யாரையும் நம்பியிருப்பீங்க, யாரோ உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேலி கூத்தாயிருக்கும். இது மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த புதன் தசையில். இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் புதன் தசைங்கிறது கைவிடாது. இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது. இதிலே வந்து முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம் சொல்லலாம். அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது 12, 13 வருஷம் நடந்துச்சு சார், இன்னொரு 3, 4 வருஷம் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார். பின்னாடி அந்த செவ்வாயெல்லாம் அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி இது எல்லாமே வந்து லக்ன அவயோகராக இருப்பாங்க, இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 7 வருஷம் முடியணும். டோட்டலாக புதன் தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பிரச்சனை வராது. இப்போ வந்து அந்த புதன் தசைங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். இவ்வளோ கதை இருக்குது இதில். ஏன்னா ஒவ்வொரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் நம்ம தனித்தனியாக பேசலாம். இது ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப லென்த்தாக போகும் ஒன்று, இது யாருக்கும் புரியாது, அது மாதிரி நிறைய இருக்குது அதில். அதனால் புதன் தசையா பரவாயில்ல. இப்போ வந்து குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு மனசு தெளிவு கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள், வெளிநாடு வேலை வாய்ப்பு, இது கடன் பிரச்சனை தேர்றது, மணி வர்றது, பணமெல்லாம் ஒரு சில பேருக்கு லாக் ஆகிருக்கும், அந்த பணம் லாக் ஆகிருக்கு இல்லையா, வராத பணம் வர்றது, இது மாதிரி நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 62 வயசுலேருந்து 69, 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பு. நல்ல வீட்டில், அதாவது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால், இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணவங்கெல்லாம் பரவாயில்ல, இந்த 7.5 சனியில் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். பகை கிரக வீடு, அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாயோட வீடெல்லாம் சொல்லவே தேவையில்லை. சொத்து பிரச்சனை, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். அதில் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இது எல்லாமே இப்போ மாறும். கடன் பிரச்சனை தீரும், வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று ரன்னாக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இந்த வக்கர நிவர்த்திங்கிறது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சி, குரு பயிற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான பலனையும் இப்போ கொடுக்கும் இந்த குரு பகவான். 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் சொல்லவே தேவையில்லை, பின்னாடி வரக்கூடிய தசை அருமையான தசைங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா பாக்கியஸ்தான அதிபதி ஒரு 9 கூடையவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இன்னொன்று, இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் 7.5 சனி ஃபுல்லாகவே நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வச்சுருக்காது. இன்னொன்று, ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு வேலையை நல்லா இருந்திருக்கும். அதுலேயும் உங்களுக்கு செவ்வாயோ இல்லை சூரியனோ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லாட்டா கவர்மெண்ட் ஜாப்பு, இல்லைனாக்கா பெரிய துறையில்
எங்கேயோ ஒரு தனியார் துறையில் உட்காந்தா கூட பெரிய லெவலில் உட்காந்துருப்பீங்க. அது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து நிறைய சுபகாரியங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சுக்கிரதசையில் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிறைய மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்க்கலாம். நன்றி.